மாவீரன் சங்கிலியன் வானொலி இசை நாடகம். போருக்கான முரசுகள் ஒலித்தன. யுத்தம் ஆரம்பமானது. பரங்கியர்களே, தாக்குங்கள்! யாழ் வீரர்களே, தாக்குங்கள்! துப்பாக்கி எடுத்து சுடு அவனை! தாக்குங்கள் வீரர்களே! என்ன பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? தாக்குங்கள்! சேனாதிபதி ஷண்முக மாத்தாக்கரின் ரதம் மின்னல் வேகத்தில் பரங்கிய படைக்குள் சென்று பரங்கிய படையினை சுக்கு நூறாக்கியது. சேனாதிபதிகள் விட்ட அம்புகள் ஒவ்வொன்றும் பரங்கியர்களின் இதயத்தை துளைத்து விட்டு சென்றது. பீரங்கியால் தாக்குங்கள்! வேகமாக தீ துப்பும் கருவினை அடித்து உடையுங்கள்! அதோ அந்த பக்கம் சங்கிலி படைகள் வருகின்றது. தாக்குங்கள்! விரைவாக தாக்குங்கள்! நாம் விரைவாக தாக்கி நல்லூரை கைப்பற்ற வேண்டும். யாழ் வீரர்களின் அம்புகளின் வேகத்தை விட பரங்கியர்களின் துப்பாக்கியின் வேகம் யுத்தத்தை பரங்கியரின் பக்கம் இழுக்கச் செய்தது. யாழ் வீரர்களே, மனம் தளராதீர்கள். அவர்களிடம் தீ துப்பும் கருவி மட்டும் தான் உள்ளது. ஆனால் நம்மிடம் முயற்சி, தன்னம்பிக்கை, வீரம் எல்லாம் இருக்கின்றது. உங்கள் மனதிலிருந்து தோல்வி என்னும் பெயரினை அழித்து விடுங்கள். வெற்றி மட்டுமே இன்று நாம் சுவைக்க வேண்டியது. துணிவுடன் போராடுங்கள் வீரர்களே! தன்னம்பிக்கையினை ஆயுதமாக கொண்டு யாழ் வீரர்கள் மீண்டும் பரங்கியரை நோக்கி ஓடி வந்தனர். சில வீரர்கள் பரங்கிய படைக்குள் சென்று அவர்களின் துப்பாக்கிகளை அடித்து தூளாக்கினர். துப்பாக்கிகளை பறித்து உடைப்பார்கள் என்று நம்பியிருக்காத பரங்கிய வீரர்கள் ஆரம்பத்தில் திணறினாலும் பின்னர் தமது பீரங்கிகளை கொண்டு தாக்க ஆரம்பித்தனர். சங்கிலியன் எங்கே போய்விட்டான்? சங்கிலியன் எங்கே போய்விட்டான்? ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு தேடியும் சங்கிலியனை இந்த யுத்த களத்திலேயே காணவில்லையே. ஏதோ தவறு நடக்கின்றது. நிச்சயமாக தவறு நடக்கின்றது. இந்த நேரம் சங்கிலியன் யுத்த களத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இல்லை. எனக்கு என்னவோ தப்பாக தோன்றுகின்றது. ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? சங்கிலியனை பற்றி எனக்கு தெரியும். இந்நேரம் அவன் கண்டிப்பாக போர்க்களத்துக்குள் வந்திருக்க வேண்டும்.
ஆனால் அவனை காணவில்லை. இல்லை, அவன் போருக்கு பயந்து ஓடியிருப்பான். அவன் எங்களை எதிர்கொள்ள பயந்து அரண்மனையில் தூங்கியிருப்பான். இல்லை, நிச்சயமாக இல்லை. அவன் புறமுதுகு காட்டி ஓடுபவன் அல்ல. நிச்சயமாக சொல்கின்றேன், அவன் எங்களை குழப்ப முயல்கின்றான். இதுதான் அவனின் போர் முறையே. அவனை காணவில்லை என்று நாம் தேடுவோம். எங்களை அலைக்கழிய வைப்பான். நாம் களைத்த பின்பு அவன் மீண்டும் தாக்குவான். இப்படியான எதிர்பார்க்காத யுத்திகளை அவன் போர்க்களங்களில் கையாளுவது அவனின் பழக்கம். சரி, நீ சொல்வதைப் போலவே இருக்கட்டும். எப்பொழுது யாழ் முழுவதும் போர் வண்ண களமாக இருக்கிறது. இந்த நேரம் அவனால் எப்படி தப்பித்து ஓட முடியும்? முடியும். நல்லூர் அரண்மனையில் சுரங்க வழி இருக்கிறது. அதன் மூலம் அவன் சென்றிருக்கலாம். சரி, எங்கு சென்றிருக்கலாம்? கோப்பாய்க்கு சென்றிருக்கலாம். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பான இடம். என்னது, கோப்பாயா? ஏன் அவன் அங்கு சென்றிருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய்? கோப்பாய்தான் சங்கிலியன் இளைப்பாறும் இடம். நல்லூர் அரண்மனையை போன்றே அங்கும் ஒரு அரண்மனை இருக்கின்றது. அவன் எப்போது தனிமையை உணர்கின்றானோ அப்போதுதான் அவன் அங்கு செல்வான். நிச்சயமாக அங்கேதான் அவன் சென்றிருக்க வேண்டும். சரி, அப்படி என்றால் நமது படை வீரர்களுக்கு கோப்பாய்க்கான வழிகளை சென்று காட்டு. அவன் அங்கே இருக்க கூடாது. நமது வீரர்கள் மிச்சத்தை பார்த்துக் கொள்வார்கள். அதே சங்கிலி, என்னிடமிருந்தா தப்பிக்க பார்க்கிறாய்? உன்னால் முடியாது. உன்னை நான் எப்படியுமே பிடித்தே தீருவேன். மாவீரன் சங்கிலியன் மிகுதி நாளை. கதை சொல்பவராக பி. டார்வின், பரக்கிருபசிங்க முதலியாக இ. கஜிந்தன், போர்த்துகேய தளபதியாக பி. அருள், போர்த்துகேய வீரர்களாக பிரான்சிஸ் ரஞ்சன், செண்பகம் மார்த்தாக்கராக இ. செபாஸ்டியன், டிஜிட்டல் குழு சங்கர், ரஞ்சன், அருள், டார்வின், வசன மேற்பார்வை வேலுசாமி, நித்யா, தயாரிப்பு மேற்பார்வை இமானுவேல், செபாஸ்டியன், உதவி தயாரிப்பு முருகதாசன், திருவேரகன், எழுத்து, தயாரிப்பு, ஒலிக்கலவை மற்றும் நெறியாழ்கை பரமசிவம், டார்வின், நிறைவேற்று தயாரிப்பு லக்ஷ்மணன், கிருபாகரன். இது வசந்தம் வானொலியின் தயாரிப்பு.